சுபாஷினி அவர்கள் இளைஞர்கள் கையில் தமிழ்நாட்டின் எதிர்காலம் ஜென்சி டிஎம்கே மற்றும் திராவிட முன்னேற்ற பாதை என்கின்ற தலைப்பில் தித்திக்கும் தேன் தமிழ் திக்கெட்டும் பரவட்டும் இயலிசை நாடகமா முத்தமிழுக்கும் முத்தமிழ் அறிஞர் ஐயா அவர்களை வணங்கி அவையோர் பெருமக்களுக்கு என் அன்பு கண் வணக்கத்தை தெரிவித்து தலைப்பிற்குள் நுழைகிறேன். இளைஞர்களின் கையில் தமிழ்நாட்டின் எதிர்காலம் ஜென்சி டிஎம்கே மற்றும் திராவிட முன்னேற்ற பாதை. இளைஞர்கள் நாளைய தலைவர்கள் அல்ல, இன்றைய மாற்றத்தின் முகவர்கள். இந்த ஒரு வரியே ஜென்சி தலைமுறையின் அடையாளமாகும். இளைஞர்கள் எதிர்காலத்தை பற்றி நாம் பேச வரவில்லை இங்கே. எதிர்காலத்தை, ஒரு நல்ல எதிர்காலத்தை, சமூகத்தில் மாற்றத்தை எப்படி கொண்டு வருவது, ஜென்சி தலைமுறையை எப்படி தயார்படுத்திக் கொள்வது என்பதற்காகவே இங்கே பேச வந்துள்ளோம். இளைஞர்களின் சக்தி வெறும் சமூக வலைதளங்களில் மட்டும் முடங்கிவிடக் கூடாது. சமூக மாற்றங்களிலும் அரசியல் விழிப்புணர்விலும் நாட்டின் முன்னேற்றத்திலும் இருக்க வேண்டும் என்பதே நம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய குறிக்கோள். அவ்வகையில் பெரியார் பகுத்தறிவை கொடுத்தார். பேரறிஞர் அண்ணா அவர் தம் சிந்தனையை மக்களிடத்தில் கொடுத்தார். நம் கலைஞர் ஐயா அவர்கள் கல்வி, விளையாட்டு, மொழி உரிமை போன்ற பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு தமிழ்நாட்டை எழுச்சி பெற செய்தார். இன்று அவர்கள் தம் வழியில் நம் கழக தலைவரும் இளைஞர் அணியின் இளைஞர்களின் வலிமையான சக்தியாக நாயகராக இருக்கின்ற தலைவரும் நம் அனைவரின் கல்வி, மேம்பாடு, விளையாட்டு, கலை, பண்பாடு போன்ற துறைகளில் முன்னேற்றங்களை கொண்டு வந்து பொன்னான 5 ஆண்டு கால ஆட்சியில் தமிழையும் தமிழ்நாட்டையும் எழுச்சி பெற செய்தார். எல்லாரும் சொல்றாங்க, கலைஞருக்காக கலைஞர் 100 கலைஞர் 100 போட்டிகளை வைக்கிறீங்க. வரலாறு இருக்கு, நாங்க போட்டிகளை வைக்கிறோம். உங்ககிட்ட வரலாறு இல்ல, அதனால நீங்க போட்டிகளை இத்தனை ஆண்டு காலமாக நடத்தல. அதையும் தாண்டி நான் நேரடியா ஒருத்தர் சொல்லணும்னு இல்ல, நீங்களே கண்டுபிடிப்பீங்க. ஏன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே திராவிட முன்னேற்ற கழகத்தை நாடி நரம்புகள்ல ஊறி அதோடைய அறிவின் உச்சத்துல இருக்கிறவங்க. ஒருத்தர் சொல்றாரு, தமிழுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செஞ்சது, தமிழை வளர்க்கவே இல்லைன்ற ஒரு இலையில இருந்து ஒருத்தர் சொன்னாரு. இரட்டை இலையில இருந்து ஊரோட பேரோட அவர் ஒருத்தர் சொன்னாரு, தமிழுக்காக என்ன முன்னேற்றங்களை, என்ன வளர்ச்சியை திராவிட முன்னேற்ற கழகம் செய்யலன்றத நீங்க சொல்லுங்க, என்னென்ன செஞ்சதுன்றத நான் சொல்றேன். தமிழ் வளர்ச்சி துறையில இருந்து தமிழுக்கு முதல்ல செம்மொழி அங்கீகாரம் கொடுத்ததே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தான். 100 ஆண்டு காலமா ஒரு தமிழ் மொழி, ஒரு செம்மொழி அங்கீகாரத்துக்காக போராடிட்டு இருந்தது. அப்படி போராடிட்டு இருந்த தமிழ் மொழிக்கு செம்மொழி அங்கீகாரத்தை கொடுத்தது நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் தான் நான் சொல்லுவேன். தமிழ் வளர்ச்சித்துறை போட்டிகள்ல அரசியலை கொண்டு வராங்க, அவங்க கட்சியை பத்தி சொல்றாங்கன்றத நீங்க சொல்றீங்க. இந்த மட்டுமல்ல, அவர்கள் எழுத்துத்துறை, கல்வி என்று பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கிய பின்னரே அரசியலுக்கு வந்தார்கள். அவர்களுடைய வரலாறு வெறும் அரசியல் மட்டுமே அல்ல, அது ஒரு கல்வி, பொது உடைமை மிக்க கல்வி என்றே நாம் சொல்ல வேண்டும். ஜென்சி தலைமுறையாக நம்ம என்ன செய்யணும்னா, யார் தவறு செய்கிறார்கள் என்பதில் மட்டுமல்ல, நாம் என்ன மாற்றத்தை கொண்டு வர போகிறோம் என்பதிலும் இருக்க வேண்டும். அரசியல், உணர்ச்சி வசப்பட்ட அரசியலை விட உண்மை அரசியலுக்கு நம்ம முக்கியத்துவம் தரணும். விமர்சனத்தை விட ஆக்கப்பூர்வமான அரசியலுக்கு நம்ம முக்கியத்துவம் தரணும். இன்னைக்கு பல அரசியல் கட்சிகள் வருது, பல அரசியல் கட்சிகள் உருவாகுதுன்றது ஜனநாயகத்திற்கான ஒரு பொது உடைமை. உருவாகுவாங்க, இல்லாம போகுவாங்க. அப்படி உருவாகின்ற பொழுது இன்று பல அரசியல் கட்சிகள் இளைஞர்களை பற்றி குறிப்பாக பேசுகின்றது, இளைஞர்களின் பக்கம் தங்கள் கவனத்தை செலுத்துகின்றது வெறும் தேர்தல் முறைகளில் மட்டுமே. ஆனால் இளைஞர்களின் சக்தியை வெறும் தேர்தல் சமயங்களில் மட்டும் அல்லாது அவர்கள் கொள்கை உருவாக்கத்திலும் சமூக மாற்றங்களிலும் அவர்கள் இருக்க வேண்டும் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஜென்சி டிஎம்கே. அறிஞர் அண்ணா கூறிய கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இவை இன்றைய ஜென்சி உலகத்திற்கு மிகவும் முக்கியமானது. அதாவது கல்வி, சமூகத்தின் மீதான பொறுப்புணர்வு இருத்தல் வேண்டும். கண்ணியம் மூலம் மனித நேயம், பெண்களுக்கு சம உரிமை, பெண்களுக்கு மரியாதை, ஜாதி மத இன வேறுபாடை கடந்த ஒரு சமத்துவம். கட்டுப்பாடு,
கட்டுப்பாடு என்றால் சமூக ஊடக பயன்பாட்டில் பொறுப்புணர்ச்சி தேவை, தனிமனித வளர்ச்சியில் ஒழுக்கம் தேவை. டிஎம்கேவின் பார்வையில் ஜென்சி என்பது என்னவென்றால் பகுத்தறிவுடன் சிந்திக்கும் தலைமுறை, சமூக நீதியை நிலைநாட்டும் தலைமுறை, புதுமைகளை உருவாக்கும் தலைமுறை, தமிழ்நாட்டை உலக அரங்கில் உயர்த்தும் தலைமுறை. இதுதாங்க நம்பிக்கை. எல்லாரும் சொல்றாங்க ஜென்சி டிஎம்கேன்னு சொல்லிட்டு 4 இளைஞர்கள் தூண்டி விடுறாங்கன்றத சொல்றாங்க. அது கிடையாது. ஒரு நல்லதொரு மாற்றத்தை முன்னேற்றத்தை கொண்டு வரணுன்றதுக்காக தான் ஜென்சி டிஎம்கேன்ற இயக்கத்தையே கொண்டு வந்தாங்க. டிஎம்கேவின் ஜென்சி மீதான விழிப்புணர்வு எதிர்பார்ப்பு என்னன்னா, அரசியல் பெரும் தேர்தலாக மட்டுமல்ல, ஸ்க்ரோல் செய்யும் ரீல்ஸுக்கு முக்கியத்துவம் தர சமுதாயமா இருக்க ஜென்சிய தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை ஷேப் செய்யும் தலைமுறை ஜென்சியாக மாற்ற வேண்டும். மீம்ஸ் மூலம் சிரிக்கலாம், நம்ம என்னன்னாலும் பண்ணலாம். ஆனா உண்மையான வரலாறு சமூக மாற்றத்தை கொண்டு வரதுதான் ஒரு நிச்சயமான உயர்ந்த வரலாறுன்றது சொல்லணும். ஏஐ வளர்ந்து ஏஐ தான் எல்லாமே சொல்றோம். ஏஐ வளர்னாலும் எக்ஸ்ஐ ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் என்னைக்குமே குறைஞ்சிட கூடாது. இன்னைக்கு எல்லாரும் சொல்றது என்னன்னா, எத்தனை பேர் ஃபாலோ பண்றாங்க, எத்தனை பேர் வந்து ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, எத்தனை பேர் அவங்களுடைய கூட்டத்துக்கு செல்றாங்க அப்படின்றத சொல்றாங்க. எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்கன்றது முக்கியம் இல்ல, நீங்க என்ன சமூக மாற்றத்தை சமூகத்துக்காக என்ன நீங்க செஞ்சீங்கன்றது தான் முக்கியமே. தொழில்நுட்பத்தோட தாய்மொழியை நம்ம வந்து கொண்டு வரணும். பெரியார் சொல்கிறார், எதையும் கேள்வி கேள். ஜென்சி தலைமுறை எதையும் சரிபார்த்து நம்பு. டிஎம்கே வந்து நமக்கு சமத்துவத்தை உருவாக்கியது. ஜென்சி சம வாய்ப்புகளை உறுதி செய்ய வேண்டும். கலைஞர் கண்ட கனவு அறிவுசார் தமிழகம். அதாவது நமக்கு ஒரு வரலாறு புத்தகத்தை கொடுத்த சமூகம் இந்த சமூகம். அந்த சமூகத்திற்கு நம்ம பெற்ற அறிவு மூலமா நம்ம என்ன செய்ய போறதுன்றதுதான் முக்கியமான ஒன்றே. திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசியல் என்பது அதிகார அரசியல் எல்லாரும் சொல்றாங்க. அது அதிகார அரசியல் கிடையாது, இளைஞர்களுக்கு வாய்ப்புகளை தரக்கூடிய அரசியல் ஆகும். வேலை தேடும் தலைமுறையாக நம்ம இல்லாம வேலையை உருவாக்கும் தலைமுறையா உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம். டிஜிட்டல் யுகத்தினோட தமிழ்நாட்டை ஒரு புதிய உயரத்துக்கு கொண்டு செல்லும் பொறுப்பு ஜென்சி டிஎம்கேவிடம் இருக்கிறது என்கின்றதை வலியுறுத்துகிறது திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகம் போராடி கொடுத்தது நிறையவே இருக்கு. கல்விக்கான வாய்ப்புகள், சமூக நீதி, பெண்கள் முன்னேற்றம், சுயமரியாதை, மொழி உரிமை, இது எல்லாத்தையுமே நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க. கொடுத்த எல்லாத்தையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டியது நம்மளுடைய முக்கியமான கடமை. இது நம்மளோட மட்டுமே நின்று போயிடக்கூடாது. இதனுடைய உண்மை எப்படி வந்து அரைகுறை மருத்துவம் வந்து ஆபத்தானதோ, அரைகுறை அரசியல் அறிவும் ஆபத்தானதே. சமூக வலைத்தளங்கள்ல ஒரு தகவல் வருதுன்னா அந்த தகவலை உடனே நம்பிடாம திராவிட முன்னேற்ற கழகம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, எதையும் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இறுதியா நம்ம என்ன சொல்றோம்னா, இப்ப நம்ம வாழ்கின்ற காலம் வந்து ஒரு தலைமுறை மாற்றத்திற்கான காலம் இல்ல, சிந்தனை மாற்றத்திற்கான காலம். இப்ப இருக்க ஜென்சி கிட்ட புத்தகம் இருக்கு, தொழில்நுட்பம் இருக்கு, சமூகத்துல ஏதாவது பிரச்சனைனா அதுக்கு குரல் கொடுக்கணும்ன்ற தைரியம் இருக்கு. ஆனா நம்ம கிட்ட ஸ்க்ரோல் செய்யும் தலைமுறையா, ஹேஷ்டாக் மட்டும் போடும் தலைமுறையா, இல்லை தமிழ்நாட்டை ஷேப் செய்யும் தலைமுறையா? இந்த கேள்விகளுக்கு எல்லாம் நம்ம பதில் தெரிஞ்சாலே எதிர்காலத்தை நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும். இந்த கேள்விக்கு என்னோட பதில் நான் சொல்றது என்னன்னா, சமூக நீதியை காக்கும் கைகளாக, பகுத்தறிவை பற்றி கையாளும் கைகளாக, தமிழ்நாட்டின் முன்னேற்றத்தை உயர்த்தும் கைகளாக நாம் இருக்க வேண்டும். சக்தி வாய்ந்த ஜென்சியாக நாம் இருக்க வேண்டும். இன்னொன்னு சொன்னாங்க, இப்ப இருக்கிறவங்க எல்லாருமே, இப்ப பேசி முடிச்சவங்க எல்லாருமே இப்ப இருக்கிற அரசியல் முதலமைச்சருக்காக நிறைய கருத்துக்களை சொன்னாங்க. பாவம் கேட்டவர் அவர் தூங்குவாரோ தூங்க மாட்டாரோ, பார்த்தவருமே அழுவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொன்னு என்ன சொல்லணும்னா, உன் தங்க நிறத்துக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி தரட்டுமா என்று தமிழ்நாட்டை அக்கா கையிலோ தாத்தா கையிலோ எழுதி தராமல் சீராக கொடுத்த தமிழ்நாடு. அதாவது இன்னைக்கோ நாளைக்கோ என்னைக்கு நம்ம ஆட்சி அமைப்போனே தெரியாம இழுத்துட்டு கிடந்த உங்களுக்கு ஒரு உயிர் மூச்சா, ஒரு சீரா உங்களுக்கு கூட்டணி கட்சிகளை எடுத்து தந்திருக்கோம் பாருங்க. அதுக்காகவாச்சும் நீங்க தமிழ்நாட்டை ஒரு நல்ல முன்னேற்ற பாதையில கொண்டு போகணும். அது மட்டும் இல்லாம இப்ப இருக்க ஜென்சி வந்து என்ன சொல்றாங்கன்னா, எல்லா ஜென்சியுமே வந்து மொத்தமா நாங்க இழுத்துட்டோம், ஒரு நல்ல அரசியலை உருவாக்க போறோம்ன்றீங்க. அது கிடையாது. இன்னுமே நல்ல ஒரு சமூக மாற்றத்திற்காக
சுயமரியாதை, சமூக நீதி என்ற பெரியார், அண்ணா, கலைஞர் கொள்கைகளை எடுத்து சொல்ற இந்த ஜென்சி டிஎம்கே இன்னமும் இருக்கும். இந்த தீயானது தமிழ்நாடு முழுவதும் பரவும். இன்னும் நிறைய ஒரு மாற்றங்களுக்காக நாங்க இருக்கோன்றதை சொல்லிக்கிறோம். இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, பேசி பேசியே வளர்ந்த கட்சி இந்த கட்சின்னு சொல்றாங்க. ஆமா, பேசி பேசியே வளர்ந்த கட்சி தான். உங்களை மாதிரி ரீல்ஸ் பார்த்து பேசி பேசி அவ்வளவுதான் அவெல்லாம் ஒரு ஆளே இல்லனா அந்த மாதிரி பேசி வளர்ந்த கட்சி கிடையாது. ரியல் லைஃப் ஹீரோஸான பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார், கலைஞர் இவங்கள பத்தி பேசி வளர்ந்தவங்க நாங்க. இறுதியாக நீங்க ஐபிஎஸ் படிச்சுட்டு வாங்கன்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க ஐபிஎஸ் முடிந்தா கிளியர் பண்ணி காமிங்கன்னு சொல்லிட்டு நம்ம உதய அண்ணா கிட்ட சொன்னாரு. ஐபிஎஸ் படிச்சுட்டு நீங்க எதுக்கு அரசியலுக்கு வந்தீங்க? அவங்க ஐபிஎஸ் படிச்சுதான் அவர் போலீஸா நிரூபிக்கணும்னு கிடையாது. இன்னும் பல ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளை நான் முதல்வன் திட்டத்து மூலமா வட மாநிலங்கள் மட்டுமே இந்த யூபிஎஸ்சி தேர்வுல அதிக தேர்ச்சி சதவீதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டு யூபிஎஸ்சி தேர்வுல பல ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ் உருவாக்கி ஒரு முன்னேற்ற பாதையில கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி. பல எழுத்துக்களையும் நெருப்பு போல எழுதுவாரு. ஜென்சி டிஎம்கேக்காக அவரோடைய படிச்சு இத ஒரு நாள் ஒரு மேடையில பேசியிருக்காரு. கழகம் என்பதும் நான்கெழுத்து, தலைவரின் தலைவராம் கலைஞர் என்பதும் நான்கெழுத்து, கலைஞரின் உயிர் மூச்சாம் முரசொலி என்பதும் நான்கெழுத்து, முரசொலியில் சிலை எழுப்பிய ஸ்டாலின் என்பதும் நான்கெழுத்து, கழகத்தின் அடித்தளமாக விளங்கக்கூடிய தொண்டன் என்பதும் நான்கெழுத்து, நாம் அனைவரும் தமிழன் என்பதும் நான்கெழுத்து, இளைஞன் என்பதும் நான்கெழுத்து, ஜென்சி டிஎம்கே என்பதும் நான்கெழுத்து. எனவே 4 பேர், இந்த நான்கெழுத்துல என்ன சிறப்பு இருக்கு? 4